அஸ்தி என்கிற மலையாள படத்தின் படப்பிடிப்பு முடிந்து டப்பிங்குக்காக சென்னையில் உள்ள கே பாலாஜியின் சுஜாதா டப்பிங் தியேட்டருக்கு வருகின்றனர். அந்த துணை இயக்குனரும் நடிகரும் நடிகர் பரத் கோபி. உதவி இயக்குனர் அய்யூப். டப்பிங் பேசிக் கொண்டிருக்கும் போது டப்பிங் தியேட்டரின் மேனேஜர் அய்யூபிடம், அவசரமாக ரஜினி படமான 3 முகம் படத்தின் சில டப்பிங் வேலைகள் மிச்சம் இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் நேரம் உங்கள் டப்பிங்கை நிறுத்த வேண்டும் என கேட்கிறார். அய்யூபோ, வாய்ப்பில்லை. ஏனென்றால் நடிகர் பரத்கோபி டப்பிங் முடித்துவிட்டு மாலை ரயிலுக்கு எர்ணாகுளம் செல்ல வேண்டும், முடியாது என்கிறார். மேனேஜரோ, லஞ்ச் டைமாவது கொடுங்க, ரஜினி படம் ரிலீஸ் தேதி நெருங்கிவிட்டது என கேட்கிறார். பெரும் நிர்பந்தத்துக்கு பிறகு அய்யூப் பரத்கோபியோடு பேசிவிட்டு சம்மதிக்கிறார். டப்பிங் அறை சுத்தம் செய்து ஸ்ப்ரே அடிக்கப்பட்டு ஆஷ்ட்ரே ஒன்று ரஜினிக்காக வைக்கப்படுகிறது. பரத்கோபி அடுத்த அறையில் சோஃபாவில் கண்ணையர் அய்யூப் அவரருகே உட்கார்ந்து காத்திருக்கிறார். ரஜினி வந்து டப்பிங் பேசிக் கொண்டிருக்கிறார். 1 மணி நேரம் எனச் சொல்லிவிட்டு நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பொறுமை இழந்த அய்யூப் கொஞ்சம் சங்கடத்தோடு டப்பிங் அறையின் கதவை திறக்கிறார். இருண்ட அறையில் பேசிக் கொண்டிருந்த ரஜினி கதவு திறந்து வெளிச்சம் வந்ததால் தடை ஏற்பட கோபமாக திரும்பி கதவை பார்க்கிறார். அந்த வெளிச்சத்தின் இடையே அய்யூப் நின்றிருந்தாலும், முகம் இருட்டாக இருந்தாலும் ரஜினிக்கு அந்த உருவம் தெரிகிறது. அய்யூப் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்திய நடிப்பு பயிற்சி கல்லூரியில் மாணவர். அவரும் ஜேம்ஸ் என்பவரும் மலையாள பிரிவில் நடிப்பு பயிற்சி கல்லூரிக்கு வந்தவர்கள். கன்னட பிரிவில் சிவாஜிராவ், நாராயணராவ் படித்தார்கள். இவர்கள் அய்யூபுக்கு தோழர்கள். மலையாள நடிகர் ஸ்ரீனிவாசன், நடிகர் சிரஞ்சீவி இருவரும் இவர்களது ஜூனியர்கள். அய்யூபும் சிவாஜியும் ஒரே அறையில் தங்கிய நெருங்கிய தோழர்கள். காரணம், இருவருமே வறுமை, காசு பற்றாக்குறையோடு படித்தவர்கள். மாதம் பிறக்கும்போது மணி ஆர்டர் எல்லோருக்கும் வரும். எல்லோரும் பியர் வாங்கி குடித்து பொழுதை கழிப்பார்கள். அய்யூபும் சிவாஜிராவும் அறையிலேயே தங்கி வறுமையை பேசிக் கொண்டிருப்பார்கள். ராகிங் செய்வதில் உஸ்தாத் சிவாஜிராவ் தான் உட்கார்ந்து எல்லோரையும் செய்யச் சொல்வாராம் சிவாஜிராவ். அய்யூப் எர்ணாகுளம் மகாராஜாஸ் கல்லூரியில் பியூசி படித்தவர். கல்லூரியில் படிக்கும்போதே நாடகங்கள் நடத்துவார். அப்போது நாடகங்களில் ஏதாவது வாய்ப்பு தாருங்கள் என வேட்டி கட்டிய, அரைக்கை சட்டை போட்ட, பீடி குடிக்கும் மெலிந்த பையன் வாய்ப்பு கேட்டு வருவார் பியூசியில், இவர்களது ஜூனியர். அவர் பெயர் முகம்மது குட்டி. முகம்மது குட்டி என்கிற அய்யூப்போடு படித்த அந்த பையன்தான் பின்னாளில் மம்முட்டியானார். அய்யூபின் நாடக கலை விருப்பத்தை கண்ட அவரது தந்தை சென்னைக்கு அனுப்பி படிக்க வைத்தார். ஏழை குடும்பம்தான். அய்யூபின் மலையாள பேச்சுக்கு நடிப்புக்கு பயிற்சிக்காக ஸ்பெஷலாக வந்தவர் கேமரா மேதை ஏ. வின்சென்ட், தெலுங்கு பேச்சுக்கு தாசரி நாராயணராவ், தமிழ் பேச்சுக்கு கே. பாலச்சந்தர். அப்படி கே. பாலச்சந்தர் சிவாஜிராவை கல்லூரியில் சந்தித்து அவரை அபூர்வ ராகங்கள் படத்துக்கு தேர்ந்தெடுக்கும் அதே நேரத்தில் வின்சென்ட் அய்யூபையும் ஜேம்ஸையும் ஒரு புதிய படத்துக்கு தேர்ந்தெடுத்து அலுவலகத்துக்கு அழைக்கிறார். பிரியமுள்ள சோஃபியா என்கிற அப்படத்தின் நாயகன் பிரேம் நசீர், நாயகி பிரியாமாலினி என்கிற புதுமுகம் அய்யூபுக்கு ஒரு சிறிய வேடம் கிடைக்கிறது. அமிஞ்சிக்கரை அருண் ஹோட்டலில் இருந்து அய்யூபும் சிவாஜிராவும் ஷூட்டிங்குக்கு போனார்கள். அபூர்வ ராகங்கள் ரிலீஸுக்கு முன்பு அதன் பிரிவியூ காட்டப்படுகிறது. சிவாஜிராவோடு அய்யூபும் படத்தை காண்கிறார். இப்போது சிவாஜிராவின் புதிய பெயர் ரஜினிகாந்த். பாலச்சந்தர் வைத்த பெயர். சினிமா பார்த்துவிட்டு அறைக்கு வந்ததும் அய்யூப் ரஜினியை கட்டிப்பிடித்து சொன்னது இதுதான், இனி நீ தைரியமாக உன் கண்டக்டர் வேலையை ராஜினாமா செய்யலாம். ஆனால் ரஜினியோ, இன்னும் படமே ரிலீஸ் ஆகவில்லை, அதற்கு முன்னே வேலையை விட்டால் இனி எப்போதுமே உனக்கு அந்த வேலைக்கு போகும் நிலைமை வராது, போகவும் கூடாது. இந்த படம் உனக்கு பெரிய பிரேக். உனக்கும் தான் வின்சென்ட் மாஸ்டரின் படம் பெரிய பிரேக் கிடைத்திருக்கிறதே. இது ரஜினியின் பதில் அதற்கு அய்யூப், என் வேஷம் சிறிய வேஷம். படம் ஓடினாலும் எனக்கு இதுபோல் பிரேக் வரும் என்று தோன்றவில்லை. ஆனால் அபூர்வ ராகங்களில் உன் பாத்திரம் முக்கியமானது, இனி நீ திரும்பி பார்க்க வேண்டாம் எனச் சொல்ல ரஜினி தயங்க, அய்யூபே ராஜினாமா கடிதம் எழுதச் சொல்லி கையெழுத்து வாங்கி அதை அய்யூபே போஸ்டும் செய்கிறார். ரஜினிக்கு 3 படங்கள் பாலச்சந்தரே வழங்க ரஜினி அருண் ஹோட்டலை காலி செய்துவிட்டு வேறு இடத்துக்கு போகிறார். பிரியமுள்ள சோஃபியா படம் வெளிவந்தும் இவர்களுக்கு படங்கள் வரவில்லை. வின்சென்ட்டின் படங்களில் வாய்ப்பு கிடைக்கிறது. சிவாஜி, கமல் நடித்த நாம் பிறந்த மண் படத்தில் இருவரும் போலீஸ்காரர்களாக நடிக்கிறார்கள். பின் கேரளத்தில் நிறைய நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. சிறிய வேடங்கள் செய்கிறார் அய்யூப். வின்சென்ட் அய்யூபை தனக்கு உதவி இயக்குனராக பணிபுரிய அழைக்கிறார். அய்யூப் வின்சென்ட்டின் படங்களில் பணிபுரிகிறார். இடையில் பக்கர், மோகனன் போன்றோரிடமும் பணிபுரிகிறார். இதோடு சதன் ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்டில் நடிப்பு பயிற்சி ஆசானாக பணிபுரியும் வாய்ப்பும் கிடைக்கிறது. பெரிய வெற்றிகள் பெற முடியாத அய்யூப் இயக்குனர் வாய்ப்பும் கிடைக்காமல் தூர்தர்ஷனின் சீரியல்களை இயக்கத் தொடங்கினார். குமிழகள் என்கிற இவரது சீரியலில்தான் நடிகர் மனோஜ் கே. ஜெயின் அறிமுகமானார். அன்று பிரிந்த ரஜினியை இப்போது சுஜாதா டப்பிங் தியேட்டரில் சந்திக்கும் வாய்ப்பு அமைந்தது கடவுளின் ஏற்பாடு. டே அய்யூபா எனச் சொல்லி ஓடி வந்து கைகளை பிடித்துக் கொள்கிறார் ரஜினிகாந்த். அய்யூப் பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் ஒன்றாக படித்த சக மாணவர் என்பதை ரஜினி மறக்கவில்லை. 7 அல்லது 8 வருடங்களுக்குப் பிறகும் ரஜினி அதை மறக்காமல் இருக்கிறார் என்பது அவரின் கைப்பிடிகளிலிருந்து தெரிகிறது. ஜூஸ் 2 குவளைகளில் ஊற்றச் சொல்லிக் கொடுத்த ரஜினி அய்யூபின் வேலைகளை விசாரிக்கிறார். தன் முகவரியை கொடுத்து தன்னை சந்திக்கச் சொல்கிறார். தன் முதல் ஹிந்தி படம் அந்த கானூன் ரிலீஸாக இருப்பதாகவும், அது ஜெயித்தால் இந்தியா முழுதும் அறியப்படும் நடிகனாவேன், தோற்றால் தமிழ்நாட்டோடு சுருங்கி போவேன் என ரஜினி சொல்ல, நீ ஜெயிப்பா என அய்யூப் அவரை வாழ்த்துகிறார். இருவரும் நிறைய பேசிவிட்டு பிரிகிறார்கள். அந்த சுஜாதா டப்பிங் தியேட்டர் சந்திப்புக்கு பிறகு அய்யூப் ரஜினியை சந்திக்கவே இல்லை. இப்படித்தான் அருண் ஹோட்டலிலிருந்து பிரிந்து வந்து சில வருடங்களில் அய்யூபை தேடுவதாக பத்திரிகைகளில் ரஜினி சொன்ன விஷயம் அவருக்கு தெரிந்தது. அப்போதும் போகவில்லை, இப்போதும் போகவில்லை.
லேட்டஸ்டாக கூமன், த்ரிஷ்யம் 2 படங்களில் நடித்திருக்கிறார் ஐயூப். த்ரிஷ்யம் 2 படத்தில் ஜட்ஜாக வருவது ஐயூப் தான். இவரது மகன் அப்சல் ஐயூப் ஜீத்து ஜோசஃபிடம் உதவி இயக்குனராக இருந்து லெவல் கிராஸ் என்கிற படத்தை இயக்கினார். 2 பேருக்கு வாய்ப்புகள் ஒரே மாதிரி வந்தாலும் ரஜினி கல்லூரியில் பாஸ் மார்க் மட்டுமே ஐயூப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தேர்ச்சி பெற்றார். ஆனால் உச்சத்தில் இன்று ரஜினி இருக்கிறார். ஐயூப் திருப்தி பட்டுக் கொண்டாலும் அவர் நினைத்த உயரத்தை எட்டவில்லை. அவர் கண்முன்னே அவரிடம் வாய்ப்பு கேட்ட மம்முட்டியும் வேகமாக வளர்ந்து உச்சத்துக்கு போகிறார். வாழ்க்கை ஒரு விளையாட்டுதான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனியும் நிஜ கதைகளோடு சந்திப்போம்.